நானும் அவரும் தான் வந்திருக்கோம். எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். குரு கூப்பிட்டு எப்படிமா வராம இருக்க முடியும்? சரி, நான் இங்க வந்துட்டேன், உள்ள போறேன், அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கே? என்னம்மா இந்த குரு கண்டுக்கிறதே இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆள் அனுப்பிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்ல கூட உனக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்க. என்ன சுப்பிரமணி கரெக்ட் தானே? ஹே, நான் ஒருத்தன் வாசல் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உள்ள வாங்க, ப்ளீஸ் கமின் ப்ளீஸ் வாங்க. குழுவில் பாடுறதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன். யாரு சார்? உங்க பழைய ஸ்டூடெண்டா? பழைய ஸ்டூடெண்டா? புது ஸ்டூடெண்ட்டுமா? குழந்தை என்னமா பாடுறான்னு தெரியுமோ? பின்ன உங்க ஸ்டூடெண்ட்ல சார், அப்புறம் பாடாம எப்படி? என்னம்மா மறைமுகமா உன்னையே பெருமையா சொல்லிக்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், இருமா நான் கூட்டின்னு வந்துடுறேன். அன்னைக்கு சுப்பிரமணியம் அந்த பையனை என்கிட்ட அழைச்சின்னு வந்து விட்டப்போ நான் கூட யோசித்தேன், மற்ற வாழ்க்கை இல்லாததா அப்படி என்ன இந்த பையன்கிட்ட பார்த்தேன்னு. ஆனால் அவன் பாடினது கேட்டதும் புரிஞ்சுட்டேன். என்ன குரல் வளம், என்ன ஆர்வம், என்ன பக்தி! சாட்சாத் இந்த சரஸ்வதி தேவியை அழைச்சின்னு வந்து விட்ட மாதிரி இருந்ததுமா. ஆமாம், ஒரு பெரிய மனசு வேணும். உன்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்தான்னா இன்னும் பெரிய ஆளாக வருவன் அனுப்பிச்சப்பாரு. அந்த மனசு யாருக்கு வரும்? அதுக்கும் மேலே சுப்பிரமணியன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுதுமா. உங்க ஆத்துல வேலை செய்யறவா புள்ளையாமே இந்த அகிலன்? என் வீட்டுல வேலை செய்யறவா புள்ள எனக்கு சமமா உட்காந்து பாடுறதா அப்படின்னு நம்முள்ள சில பேருக்கு அந்த மோசமான எண்ணம் வரலாம். ஆனா நீ அவனை சமமா மதிச்சு அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் இன்னும் வளரணும்னு யோசிச்ச பாரு. அந்த மனசு யாருக்குமா வரும்? உன்னை ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இல்ல கர்வமா இருக்குமா. கலை ஆரம்பிச்சதே சமுதாயத்தில் இருக்கிற வேறுபாடுகளை கலையத்தான். முதல்லலாம் சமமா உட்காந்துதான் பார்த்தோம், ரசிச்சோம். தர சீட்டு நாற்காலி சீட்டுன்னு முதல்ல ஒருத்தன் பிரிச்சான் பாரு, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவா கீழே இவா மேலன்னு யார் சொன்னது? அவா செய்யற செயல தானே கீழே மேலே எல்லாம்.